ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ப்ரொக்கோலி பாலக்கீரை போட்டு சூப் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் ஸ்க்ரீனில் வந்துட்டுருக்கு. இப்போ வெண்ணெய் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது நல்லா காஞ்சி எடுத்து இப்போ ஒரு 3 பல்லு பூண்டு பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அது கொஞ்சம் பெருசாக நறுக்கியிருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கிறேன். இப்போ அதை கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ ஒரு பிரிஞ்சி இலையும் போடுறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தேவையான அளவு ப்ரொக்கோலி போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் வதக்கிக்கலாம். இதை இப்போ பாலக்கீரை ஒரு கைப்பிடி அளவு போடுறேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த பாதாம் பருப்பு ஒரு 7-8 போட்டுக்கிறேன் திக்னஸ்க்காக. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா வதக்கிக்கலாம். இந்த சூப்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் இளக்கி கொடுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். காய் முங்குற அளவு தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் இளக்கி கொடுத்து விடலாம். இப்போ மூடியை போட்டு மூடிட்டு இப்போ வெயிட்டை போட்டாச்சு. ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸ்டீம் நல்லா இறங்கியாச்சு. வெயிட் எடுத்து விடலாம். நல்லா வெந்திருக்கு. இந்த காயை வடிகட்டி ஆற வச்சு விடலாம். இப்போ இது நல்லா ஆறியாச்சு. இது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பிரிஞ்சி இலையை தனியாக எடுத்து வச்சு விடலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சின்னு வந்தாச்சு. இதை இந்த சாஸ் பேனில் மாற்றிக்கிறேன். மீதி இருக்கிற தண்ணியை இதில் விட்டு நல்லா கலந்துட்டு அதிலேயே விட்டுடலாம். திக்காக இருந்தேன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கிறது. நமக்கு வேண்டிய அளவு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா பாதாம் போட்டதுனால திக்காக இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி கலந்துருக்கேன். இதில் சூப்புக்கு தேவையான மிளகு பொடி போட்டுக்கலாம். இதை நல்லா இளக்கி கொடுத்து விடலாம்.
காய்ச்சின பால் ஒரு கப்பு அதை இதில் விட்டு விட்றேன். இப்போ இதை நல்லா இலக்கி கொடுத்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். சூப் ரெடி ஆகிடுது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.